ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பரிப்புநொலி கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பத்தினா 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல இருக்க சம்ஸ் பத்தி தான். ஸோ ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.1ல இருக்க ஃபர்ஸ்ட் சம் அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ பிராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இது எக்ஸிஸ்ட்னா இன்வர்ஸ் கண்டுபிடிங்க மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டா இல்லையான்றது எப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இது வந்து நம்ம கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்வர்ஸ்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தான் என்னால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? 1/0 அன்டிஃபைன்ட் ஆயிடுமா? அப்போ அந்த மாதிரி அன்டிஃபைண்டா வந்துச்சுன்னா நம்ம இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இஃப் இட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட ஆன்சர் வந்து 0 வராம வேற என்ன வந்தாலும் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இப்போ மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? 2. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? -3 × -2 வந்து 6. நெக்ஸ்ட் மைனஸ், அடுத்து இந்த கிராஸ் 1 × 4 4. இப்போ 6 - 4 வந்து 2. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. therefore இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி பண்ணணும்? ஸோ 2 × 2 மேட்ரிக்ஸ்னா ஈஸியா பண்றது வந்து சென்டர் மெயின் டைகனல் வந்து இங்க இருக்க மெயின் -2 வந்து இங்க வந்துடும், இங்க இருக்க -3 வந்து அங்க போயிடும். அப்போ டயகனல் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண பொசிஷனு. இப்போ -3 -2 வந்துடும். இந்த சைடு இருக்க நம்பர் 1 4 இது அப்படியே இருக்கும், சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். +4 இருக்கிறது -4 ஆயிடும், +1 இருக்கிறது -1 ஆயிடும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1 பை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட ஆன்சர் வந்து 2 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஆன்சர் வந்து -3 -4 -1 -2. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.